வணக்கம். நாம செய்யற சின்ன சின்ன உதவிகள் நம்ம வாழ்க்கையிலும் சரி மத்தவங்க வாழ்க்கையிலும் சரி எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? வாங்க அந்த நல்ல திருப்பத்தோட சக்தியை பத்தி இந்த அலசல்ல கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்திருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படும், அது செய்யறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கும். ஆனா ஒரு சின்ன தயக்கம், நாம செஞ்சா சரியா இருக்குமா இல்லனா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இப்படி யோசிச்சே அந்த வாய்ப்பை நழுவ விட்டுருப்போம். அந்த உணர்வு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, முதல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நாம நினைக்கிற மாதிரி எங்கேயோ தேட வேண்டிய விஷயமே இல்ல. அது எவ்ளோ எளிமையா நம்மள சுத்தியே இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு சாதாரண ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். பாருங்க, ஒரு நல்லது செய்யறதுக்கான சான்ஸ் எப்பவாச்சும் ஒரு தடவை வரதில்ல. அது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முன்னாடி வந்துட்டே தான் இருக்கு. நம்ம பஸ்ல போகும்போது, ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போது, ஏன் சும்மா தெருவுல நடந்து போகும்போது கூட. ஆனா நாம தான் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறோம் இல்லையா? சரி, வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றோம். அப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நல்ல திருப்பம், அதாவது சின்ன உதவினா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அத பத்தி இப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதான் அதோட சிம்பிளான டெஃபினிஷன். இங்கே 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1, இது ஒரு அற்பமான சேவை, அதாவது ரொம்ப சாதாரண சின்ன உதவியாக இருக்கலாம். 2வது, இது மனமுவந்து செய்யப்படணும், எந்த விதமான கட்டாயமும் இல்லாம நமக்கே தோணி செய்யணும். 3வது, அந்த உதவி வாங்குறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களா கூட இருக்கலாம். இந்த வரியில அற்பமான சேவைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நாம செய்யற உதவியே ஒரு பெரிய தியாகமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வயசானவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ண உதவுறது, கீழே விழுந்து ஒரு பொருளை எடுத்து கொடுக்கறது, ஏன் ஒரு சின்ன புன்னகைய பரிமாறிக்கிறது கூட ஒரு சக்தி வாய்ந்த நல்ல திருப்பம் தான். எல்லாம் சரி, உதவி செய்ய சான்ஸ் இருக்கு, அதோட அர்த்தமும் நமக்கு இப்ப புரியுது. அப்படி இருந்தும் ஏன் சில நேரங்கள்ல நம்மால டக்குன்னு செயல்பட முடியல? நம்ம மனசுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? கருணை காட்டுறதுக்கு முன்னாடி நிக்கிற அந்த 2 பெரிய தடைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆதாரம் 2 தடைகளை சொல்றாரு. முதல்ல கர்வம், அதாவது ஒரு சின்ன ஈகோ. நான் பெரிய ஆளு, நான் போய் இவங்களுக்கு உதவணுமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வர்ற அந்த எண்ணம். 2வது, தலையிடாமை பத்தின தவறான எண்ணம். இது அவங்க பிரச்சனை, நாம ஏன் தேவையில்லாம தலையிடணும், அவங்க தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஒதுங்கி போற மனநிலை. இந்த 2 எண்ணங்களும் தான் நம்மள பெரும்பாலும் தடுக்குது. சரி, இந்த தடைகளையெல்லாம் தாண்டி நாம ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அது ஒரு ஆச்சரியமான சங்கிலி விளைவு, ஒரு செயின் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்சு அது எப்படி மனுஷங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமைக்கு வழிவகுக்குதுன்னு அடுத்ததா பாப்போம். இந்த ப்ராசஸ் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. முதல்ல நாம ஒரு உதவியை செய்றோம். 2வதா நம்ம அந்த செயல் மூலமா நம்மளோட நல்ல எண்ணத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதனால 3வதா நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு இடைவெளி, அந்த ஒரு அந்நியத்தன்மை போயிடுது. கடைசியா இது மனுஷங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒற்றுமையை உருவாக்குது. எவ்ளோ சக்தி வாய்ந்த விஷயம் பாத்தீங்களா? நாம செய்யற உதவி மத்தவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணதே நினைக்காதீங்க. உண்மையில அது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. அப்படி என்ன பரிசு அது? நம்ம மனசுக்கு, நம்ம ஆன்மாவுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி. அதுக்கு ஈடு இணையே இல்ல. இந்த முக்கியமான விஷயத்த கவனிங்க. ஒரு சின்ன உதவி மத்தவங்களுக்கு உதவுறதோட மட்டும் நிக்கிறதில்ல, அது நம்மளையே மாத்துது, நம்ம குணத்தையே செதுக்குது, நம்மள ஒரு நல்ல மனுஷனா, ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. ஒவ்வொரு தடவையும் நாம உதவி செய்யும்போது நாம இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனா மாறிட்டே போறோம். நம்மளோட மனிதநேயம் இன்னும் கொஞ்சம் வளருது. ஆடாடா, எவ்ளோ ஒரு ஆழமான வரி பாருங்க. மத்தவங்களுக்கு உதவணும்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த எண்ணமே ஒரு தெய்வீக பரிசு, ஒரு வரம் மாதிரி தானா. அந்த விருப்பம் எல்லாருக்கும் சுலபமா வந்துடாது. அது நம்ம கிட்ட இருக்குன்னா அது நிஜமாவே ஒரு ஸ்பெஷலான குணம்தான். கடைசியா தாயுமானவரோட இந்த அழகான வரிகளோட முடிச்சுக்கலாம். நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்குள்ளேயே ஒரு பேரின்பம், ஒரு விதமான சந்தோஷம் உருவாகுது. அப்போ உதவிங்கிறது வெறும் செயல் மட்டுமல்ல, அது ஒரு ஆனந்தமான அனுபவம். அடுத்த முறை ஒரு சின்ன உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த ஆனந்தத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க.